ஆக்ஷன் கோதாவில் குதிக்க தயாராகிட்டு வரும் த்ரிஷா. அனுஷ்கா, நயன்தாரா போன்ற நடிகைகள் ஆக்ஷன் கோதாவில் இறங்கி இருக்கிறதுனால த்ரிஷாவுக்குள்ளேயும் ஆக்ஷன் கதையில் நடிக்கணுன்ற ஆசை தலைவிரிச்சாடுதான். இதை அடுத்து 10 ஆண்டுக்கு மேலாக சினிமாவில் நடிச்சுட்டு வந்தோம். என்ன வித்தியாசமான கோணங்களில் சித்தரிக்காம ஒரே மாதிரியா மரத்தை சுற்றி டூயட் பாடம் மட்டுமே பயன்படுத்தி என் திறமையை வீணடிச்சிட்டாங்கன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்களாம் த்ரிஷா. மேலும் ஸ்னேகாவை கூட விஜயசாந்தி இடத்துல வச்சு பவானி ஐபிஎஸ்ன்ற படத்தை கொடுத்தவங்க நித்யா மேனனை கூட பழிவாங்கும் ரோலில் நடிக்க வைக்கிறாங்க. காஜல் அகர்வால், அமலா பாலுக்கெல்லாம் போலீஸ் வேஷம் கொடுக்குறாங்க. ஏன் எனக்கும் அந்த மாதிரி அழுத்தமான கதாபாத்திரங்கள் தரக்கூடாதான்னு தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் த்ரிஷா, எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பாருங்க, கட்டிப்பிடிச்சு நடிக்க மட்டும் இல்லாமல் கம்பு சுற்றி நடிக்கவும் அடிதடி வேஷத்தில் நடிக்க முடியுன்றதை நிரூபித்து காட்டுறேன்னு ஆவேசமாக பேசி சான்ஸ் கேட்குறாங்களாம் த்ரிஷா. இதை அடுத்து த்ரிஷாவோட நியாயமான கோபத்தை மனசில் வச்சுட்ட சில டைரக்டர்கள் அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கும் அவங்களையும் ஆக்ஷன் கோதாவில் இறக்கி விடலான்னு சீரியஸாக ஆலோசிச்சு வராங்களாம். இந்த செய்தி அறிஞ்ச த்ரிஷா, இனியும் உடம்ப பஞ்சு மிட்டாய் மாதிரி வச்சுக்கிட்டு இருந்தா வேலைக்காகாதுன்னு இப்போ தன்னோட உடம்ப வலுவாக்கும் கடின பயிற்சியில இறங்கியிருக்காங்களாம்.